மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நாள் முழுவதும் உடல் சோர்வு, டயர்ட்னஸ், சோம்பலா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதுபோல கிரியேட்டிவா என்னால சிந்திக்கவே முடியலைங்க, ஒரு மாதிரி மந்தமா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப உங்களுக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய அன்றைய காலை பொழுது நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்றத வச்சுதான் அன்றைய நாள் முழுவதும் நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறீங்களா, சோம்பலா இருக்கிறீங்களா, கிரியேட்டிவ் பர்சனா இருக்கீங்களா, அல்லது ஒரு மந்தமான பர்சனா இருக்கீங்களான்றதே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அதிகாலை பொழுது நம்ம அதிகாலையில எந்திரிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல்ல அதிகாலையில எந்திரிக்கக்கூடிய நபர் அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமா இருப்பாங்க. இப்ப 9 மணிக்கு ஆபீஸ் போனோம்னு சொல்லிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு பரபரப்பா, ஐயோ நேரம் ஆச்சு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி படபடன்னு பரபரப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப ஆபீஸ் போயிட்டு ஆபீஸ் முடிஞ்சு வர்ற வரைக்குமே கூட பாருங்களேன், முடிஞ்சு வர்ற வரைக்கும் அன்னைக்கு நைட்டு தூங்குற வரைக்குமே ஒவ்வொரு வேலையுமே அவர் பாத்தீங்கன்னா பரபரப்பா வேக வேகமா தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஐயோ டைம் இல்லை வேகமா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் வேக வேகமாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பார். எல்லா வேலைகளையும் பெண்டிங் நின்றோம். ஆஹா டைமே இல்லை, அதனால அது பெண்டிங் ஆயிடுச்சு, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றோம். ஆனா அதுவே ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிச்ச பழக்கத்துக்கு மாறப்படும் பொழுது, அதாவது ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறவர் 7 மணிக்கு எந்திரிச்சாருன்னா 1 hour பிஃபோரே எந்திரிச்சார்ல, அன்றைய நாள் முழுவதும் ஏதோ ஃப்ரீயா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இன்னும் அவர் 6 மணிக்கு அப்படின்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, 6 மணி 5 மணிலாம் போயிட்டாருன்னா அன்றைய நாள் முழுவதும் எல்லா பணிகளும் ரிலாக்ஸா பண்ற மாதிரி இருக்கும். அந்த 6 மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நிறைய நேரம் இருக்கிற மாதிரி கிடைக்கும். 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய நபரா மாறப்படும் பொழுது அவர் தான் கிரியேட்டிவ் பர்சனாக மாறுவார். அவருடைய அந்த வேலையில இன்னும் கிரியேட்டிவா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அது கிடைக்கும் அப்படின்பாங்க. ஆக்சுவலி அந்த நேரத்துல நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா இறங்கும், அதை ரிசீவ் பண்ணுவோம். அது நமக்கு உள்ள இறங்க, அதை ரிசீவ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம உடலில் தூய்மை அப்படின்ற விஷயங்கள் நடக்கும். நம்மளுடைய ஆரா கிளென்சிங் ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய எல்லா சக்கரங்களும் அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களும் சூப்பரா நல்ல செயல்பட ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் ரத்த ஓட்டங்கள் சீராக இயங்கப்படும். பட் இதையெல்லாம் விட இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கழிவு வெளியேற்றம் பண்ணமா, ஏன்னா இந்த எனர்ஜி ஹீல் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், ஆனா கழிவு வெளியேற்றம் பண்ணமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா கவனிக்கணும். குறிப்பாக நமக்கு பிரெயின் சரியா செயல்படல, மந்தமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு எல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு அர்த்தம். அவர்களுடைய சிறுகுடலும் பெருங்குடல்லையும் கழிவுகளுடைய தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பாருங்க, இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய லோப் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுகுடல் மாதிரியே இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரியே இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனை யார் ஒருத்தர் ஃப்ரீயா வச்சுக்கிறாரோ, காலியா வச்சுக்கிறாரோ, ஓகேங்களா, இங்க பிரெயின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேகமா நல்ல சக்தி ஓட்டங்கள் வேகமா இருக்கும், அதுல செயல்பாடுகள் நல்ல வேகமா இருக்கும். ஆனா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல யார் அங்க லோட அதிகமா வச்சிருக்கிறாரோ, ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல யாரு கழிவு தேக்கத்தை வச்சுக்கிறாரோ அவருக்கு மூளை மந்தமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதை சொல்லுவோம், அத பெரியவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா, அதிகமா சாப்பிட்டா மூளை மட்டும், அளவா சாப்பிட்டா புத்தி கூர்மையா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டம் சொல்லுவாங்க. அதனால அவங்க குழந்தை வளர்ப்புலேயே சொல்லுவாங்க, டேய் அளவா சாப்பிட்ற, ரொம்ப அதிகமா சாப்பிடாத. அதிகமா சாப்பிட்டோம்னா நமக்கு ஸ்கூல்ல பாருங்க, அப்ப அதிகமா சாப்பிட்டோம்னா ஸ்கூல்ல தூக்கம் வந்துடும். மதிய சாப்பாடு நல்ல ஃபுல் கட்டு, நல்ல நெஞ்சு வரைக்கும், இப்ப நெஞ்சு வரைக்கும் இல்லை, எல்லாரும் இப்போ கழுத்து வரைக்கும் கட்டிடுறது. அப்ப என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வர ஆரம்பிக்கும். அப்ப அதிக உணவு மந்தத்தை ஏற்படுத்தும், தூக்கம் வர வைக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள டைஜஷன் ஜீரணம் நடக்கணும் இல்லையா, அந்த கேப் இருக்கணும். அப்ப இந்த அரை வயிறு 3/4 வயிறு சாப்பாடுன்றது ஈஸியா செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் கூட நல்லா அரைச்சு போகும், அது நல்லா வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லாமல் நம்ம நைட்டு நல்லா 8 மணி 10 மணி 11 மணி 12 மணின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கோம். உணவு முறைகள் இரவு 8 மணிக்கு மேலதான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சிறுகுடல்லையும் பெருங்குடல்லையும் அதிக தேக்கம் வந்தால் அவர்களும் நான் சொன்ன மாதிரி மந்தமான ஒரு சூழல்ல கிரியேட்டிவ் பர்சனா இல்லாத ஒரு
சரிங்களா? ஆமா, ஆறாலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி போய் கிடக்கிற நிலைகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப அதை நம்ம வந்து காலை பொழுது இந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோசம் போயிடணும். ஒரு 15 நிமிஷத்துல, நீங்க எழுந்த 15 நிமிடத்தில் இயற்கையாகவே மலம் கழியணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் கூட நமக்கு அன்றைய நாள் முழுவதும் மந்தத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம என்னங்க பண்ணலாம்? இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும் பொழுதும் காலையில எந்திரிக்கப்படும் பொழுதும் 2ல இருந்து 4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு நீங்க படுங்க. அப்ப என்ன நடக்கும்னா காலையில எழுந்த உடனே மோசம் போறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்ப மார்னிங் எந்த ஒரு முயற்சியும் இல்லாம ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு மோசம் போற பழக்கம் ஒரு 10 to 15 டேஸ்ல வர ஆரம்பிச்சோம் இந்த பழக்கத்துக்கு மாறினாலே. அடுத்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள், குறிப்பாக 7 மணிக்கு மேல, இரவு 7 மணிக்கு மேல நம்ம வந்து டைட்டான ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. அதாவது மசாலா கலந்த ஐட்டங்கள், மைதா மாவு ஐட்டங்கள், இது மாதிரியான உணவுகளை இரவு நேரத்துல குறிப்பா 7 மணிக்கு மேல எடுக்காம இருக்கிறது நல்லது. 7 மணிக்கு முன்னாடியே, சப்போஸ் நீங்க அப்படி ஒன்று சாப்பிடணும்னா நீங்க வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து பாத்தீங்கன்னா இரவு சாப்பாடே நீங்க முடிச்சலாம். 5 o'clock 6 o'clock கூட நீங்க வந்து நல்லா அந்த மாதிரி வந்து ஹார்டான உணவுகள் சாப்பிடணும்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் செரிமானமாக இருக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 7 மணிக்கு மேலதான் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடல் மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி உணவு கொடுத்துக்குங்க. குறிப்பாக சீக்கிரமா ஜீரணமாகிற மாதிரி உணவாக கொடுங்க. நீராவியில் வேக வைக்கப்பட்ட உணவுகளாக கொடுங்க. பல உணவுகளாக கொடுங்க. வெஜிடபிள்ஸ், நீராவியில் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் உணவுகளாக கூட கொடுங்க. ஃபைபர் கண்டென்ட் நிறைந்திருக்க உணவுகளாக கொடுங்க. நீர்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாக கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப இது மாதிரியான உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வந்தாதான் உங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் 15 நிமிஷத்துல வந்து மலம் போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் காலையில எழுந்த உடனேயே குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இந்த காலை குளியல் அப்படின்றத ரொம்ப மிக முக்கியமா இது பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம காலையில எந்திரிச்சு நல்ல சூரியன் வந்த பிறகு மதியம் 11 மணி 12 மணிக்கு மேலதான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற பெண்கள். ஆண்கள் அந்த வேகமா அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்படியே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றதுலதான் அங்க வேகம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காலையில் எழுந்த உடனே நம்ம குளிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த தண்ணியில குளிச்சா நல்லதுங்க அப்படின்னம்னா பச்சை தண்ணியில குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதிகாலை குளிர்ந்த நீரில் நீங்கள் வந்து நீராடினீங்க அப்படின்னம்னா உடல் முழுவதும் புத்துணர்ச்சியா பயங்கரமா எனர்ஜி ஆகுங்க. சுடு தண்ணியில நீங்க நீராடினீங்க அப்படின்னா சோம்பல் சோர்வை தான் உண்டு பண்ணும். நீங்க இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில குளிச்சுட்டு போய் படுங்களேன், சூப்பரா தூக்கம் வரும். ஆனா பச்சை தண்ணில குளிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தூக்கம் வராது, பயங்கர எனர்ஜி ஆயிருவீங்க, பிரிஸ்க் ஆயிருவீங்க, எந்திரிச்சு உட்காந்து இருப்பீங்க, நிறைய பேசிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நைட் அந்த சமயம் சிந்தனை பயங்கரமா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதனால இரவு நீங்க படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில குளிச்சுட்டு படுங்க. காலையில அதிகாலையில எழுந்து செயல்படுறப்ப நீங்க வந்து பச்சை தண்ணியில குளிச்சிருங்க. இது ரொம்ப 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 பெட்டர். அன்றைய நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. அந்த பகல் நேரங்கள்ல உங்களுக்கு வந்து கொட்டாவி வர்றது கூட வராது, அவ்வளவு எனர்ஜியா இருப்பீங்க. இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி இருக்கும். அதிகாலையில எழுந்த உடனே இப்படி பச்சை தண்ணியில குளிக்கிற ஒரு விஷயம், இதை மட்டும் நீங்க அவசியம் கடைபிடிச்சு பாருங்க. அதிகாலை எழுந்தவுடன் பச்சை தண்ணியில குளிக்கிறது, அதுக்கப்புறம் 2ல இருந்து 4 டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் 15 நிமிடத்துக்குள்ளேயே வந்து மலம் கழிக்கிறது. இரவு 7 மணிக்கு மேல நம்ம வந்து ஹார்டான உணவுகள் எடுத்துக்கிற கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயங்களையும், 7 மணிக்கு மேல ஒருவேளை நான் உணவு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, நான் வேலை விட்டு வர்றதுக்கே 8:30 ஆயிருது 9 மணி ஆயிருது அப்படின்னா அப்ப சீக்கிரமா செரிமானமாகிற மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, நீராவியால் வேக வைக்கப்பட்ட உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, நம்ம உணவு முறைகள் இப்படி மாற்றது கொண்டது. இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி அதே போல சுடுதண்ணியில நீராடிட்டு போய் படுக்க போறது, திரும்பவும் வந்து வெதுவெதுப்பான 2ல இருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு போய் படுக்கிறது. இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் என்பதே இருக்காது. மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்வை நீங்க வந்து வாழ்வீங்க. மலச்சிக்கலுக்கு மருந்து இல்லாமல் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சுன்றதையும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு ஹாப்பியா இருந்தா அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஹாப்பியா இருப்பீங்க. மார்னிங் ரொட்டீனை ஹாப்பியா இருக்குங்க. வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.